தமிழகத்திற்கு கேரளா விடுத்திருப்பது மிரட்டலா சவாலா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முல்லை பெரியாறு உள்ளிட்ட 9 புதிய அணைகளை கட்ட கேரளா திட்டமிட்டிருக்கிறதா கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் சொல்லியிருக்காரு. சாலியாறு, பம்பை அச்சன் கோவிலாறு, முல்லை பெரியாறு, பட்டிச்சேரி தடுப்பணை, சட்டமூணாறு தடுப்பணை அப்படின்னு தமிழகத்தின் நீர் ஆதாரங்கள் மீது கை வைக்க கேரள மாநில அரசு முனைந்திருப்பதையும் அமைச்சருடைய முழு பேச்சிலிருந்து தெரிய வரதா பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் வைத்திருக்கக்கூடிய வாதங்களே கேரளாவின் விஷமத்தனமான நோக்கத்தை புலப்படுத்துகிறது. என்னென்னா அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பற்றி, அதாவது ஏற்கனவே அச்சன் கோவிலாறு துணைப்படுகையிலிருந்து தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடவி நயினார் அணைக்கட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரில் 60 விழுக்காடு ஏற்கனவே திருடிக்கொண்டு கேரளா மறுபடியும் அச்சன் கோவில் ஆற்றில் தடுப்பணை அமைத்து மொத்த தண்ணீரையும் கேரளாவுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு கேரள நீர்வளத்துறை அமைச்சர். தமிழகத்துக்கு தண்ணீர் கேரளாவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற கொள்கையில் அரசு உறுதியாக இருக்குது அப்படிங்கிற போலியான படிமத்தையும் தூக்கி பிடித்து நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின். முல்லை பெரியாறு உள்ளிட்ட 9 புதிய அணைகள் கட்டுவதற்கான கேரள அரசின் விருப்பத்தை நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் கேரள சட்டசபையில் தெரிவித்தார். பெரியாறு, சாலக்குடி, சாலியாறு, பம்பை அச்சன் கோவில் மற்றும் மினச்சில் ஆற்று படுகைகளை வெள்ளத்தடுப்பு அணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்தின் போது கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், இதில் 3 அணைகள் அமைப்பதற்கான ஆரம்ப ஆய்வுகள்லாம் முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 129 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை தொடர்பான அரசியல் திட்டங்களை ஆராய்ந்து அமைச்சர் அதே நேரத்தில் புதிய அணை கட்டும் பணியை தொடரும் அதே வேளையில் அதோடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். ஒரு விரிவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டிற்கு மையத்தின் ஒப்புதலை பெறுவதற்கான முயற்சிகள் நடந்து வருது. தமிழகத்துக்கான தண்ணீர் மற்றும் கேரளாவுக்கான பாதுகாப்பு கொள்கையில் அரசாங்கம் உறுதியாக இருக்கு அப்படின்னும் அவர் சொன்னார். மாநிலம் அதன் அண்டை மாநிலங்களோட அடைய விரும்பக்கூடிய நுட்பமான சமநிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்படிங்கிற அமைச்சருடைய கருத்து 100 விழுக்காடு போலியானது. புதிய அணைகளில் கட்டுமானமானது முதன்மையாக வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதையும் நீர் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நீர்மின் உற்பத்தியை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்குது அப்படிங்கிற அமைச்சரின் கூட்டிலிருந்தே கேரள மாநில இடதுசாரி அரசின் உள்நோக்கத்தை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. பாம்பாறு துணைப்படுகையில், அதாவது பாம்பாறு துணைப்படுகை அப்படிங்கிறது தவறான சொல்லாடல். ஏன்னா பாம்பாற்றினுடைய துணைப்படுகை அப்படிங்கிறது இந்திரா காந்தி தேசிய பூங்காவில் சின்னாறு வனத்துறை சோதனை சாவடிக்கு கீழே அமைந்திருக்கிறதை தவிர சட்டமூணாறில் கிடையாது. அந்த அணைகள் கட்டுவது போன்ற காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதல் படி திட்டமிடப்பட்ட குறிப்பிட்ட திட்டங்களையும் அகஸ்டின் தவறாக அவைக்கு எடுத்துரைத்திருக்கார். அதாவது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயத்தில் கேரளாவிற்கு சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 3 TMC தண்ணீரை திறம்பட பயன்படுத்தி விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகங்களுக்கு நீர் ஆதாரங்களை பயன்படுத்த பட்டிச்சேரி, கீழ் சட்டமூணாறு மற்றும் ஒட்டமரம் அணைகளை கட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய கூற்றுப்படி பட்டிச்சேரி பக்கத்தில் கட்டப்படக்கூடிய தடுப்பணை அப்படிங்கிறது அமராவதி அணைக்கு வந்து சேரக்கூடிய பாம்பாற்றின் மேலே ஏற்கனவே கட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்ட அணை. மறுபடியும் பட்டிச்சேரியில் 1.5 TMC கொள்ளளவு கொண்ட தடுப்பணை கட்டப்படுமானால் அமராவதி அணையில் நாம் புழுங்கல் தான் காயப்போட முடியுமே தவிர ஒருபோதும் தண்ணீரை தேக்க முடியாது. அதிலேயே அமைச்சர் குறிப்பிடக்கூடிய கீழ் சட்டமூணாறு என்கிற பகுதி உடுமலைப்பேட்டையில் இருந்து அமராவதி அணை வழியாக மூணாறு செல்லும் சாலையில் மறையுறை தாண்டி அமைந்திருக்கும் ஒரு தேயிலை தோட்ட பகுதியாகும். அடிப்படையில் சட்டமூணாறு மேலிருந்து கீழ் சரியும் வகையில் அமைந்திருக்கும் ஒரு மலைத்தொடருடைய தொடர்ச்சியாகும். டாடா பெருமுதலாளியின் கைவசம் இருக்கும் அந்த தேயிலை தோட்டத்தில் தடுப்பணை கட்டி விவசாயத்தை எங்கு போய் செய்வது? இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமூணாறில் தடுப்பணைக்காக கேரள மாநில அரசு
மறிக்க இருப்பது அமராவதி அணைக்கு வந்து சேரக்கூடிய பாம்பாற்றை தான். 2019 வெள்ளத்தின் போது கடுமையாக பாதிக்கப்பட்ட மலப்புரத்தில் இருக்கக்கூடிய அம்பித்தான் பொட்டியில் வெள்ளக்கட்டுப்பாட்டு அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுக்கான முன்மொழிவை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மதிப்பீடு செய்து வருவதாக கூறிய அமைச்சர் ரோசி அகஸ்டின் முக்கியத்துவத்தை முல்லை பெரியாரின் கீழ் வைத்து தான் நமக்கான எச்சரிக்கை. கேரள மாநில நீர்வளத்துறை அமைச்சருடைய கருத்து முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கு. பம்பை அச்சன் கோவில் ஆறு, பட்டிச்சேரி தடுப்பணை, சட்டமூனாறு தடுப்பணை, முல்லை பெரியாறு உள்ளிட்ட திட்டங்களை கேரள மாநில அரசு கைவிட்டால் சீக்கிரமாகவே மாமனிதர் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் சாகுமுறை உண்ணாவிரதத்தை தொடங்குவேன். 5 மாவட்டங்களையும் மக்களை திரட்டும் வேலையை தொடங்குவோம். கேரள மாநில இடதுசாரி அரசு முற்றாக மக்கள் செல்வாக்கு இழந்துவிட்ட நிலையில் எப்படியாவது தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தமிழகத்திற்கு வந்து சேரும் 4 ஆறுகளின் மீது கை வைக்கும் முனைந்திருப்பது நமக்கு விடப்படக்கூடிய சவாலாகும் அப்படிங்கிறது விவசாய சங்கம். இதை தமிழக அரசு எப்படி எதிர்நோக்க போகிறது அப்படிங்கிறதா தமிழக விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.